ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெட்டிங் 200th க்ரௌன் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 195 க்ரௌன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 5 க்ரௌன் எடுக்க போகிறோம். ஸோ இது எடுத்ததுக்கப்புறம் 200th க்ரௌனாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன மேப் விளாட போகிறோம்னா ஸ்பெஷல் டெலிவரி தான். ஸோ இந்த வீடியோ என்னைக்கு ஷூட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த லூனி டியூன்ஸ் அப்டேட் வந்த அன்னைக்கு அடுத்த நாள், ஓகேங்களா. இப்போ இந்த வீடியோ என்னைக்கு அப்லோட் ஆகணும், June 8. கொஞ்சம் நடுவில் வேலைலாம் எதுவும் இல்லை, கொஞ்சம் லேசினஸ் ஆட்டி எடிட் பண்ணாமல் இருந்ததுனால தான் இவ்வளோ நாள் அப்லோட் பண்ணல, ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மேப்பு என்ன அப்படின்னு கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு பாம் இருக்கும். அந்த பாம் நீங்கள் எண்டிங் வர கொண்டு போகணும். மொத்தம் 2 டீம் இருக்கும், 2 டீமுக்கு ஒரு பாம் இருக்கும். அதை எஸ்கார்ட் பண்ணணும் நீங்கள். அந்த சர்க்கிள்குள்ளே நிற்க தான் அது நகரும், ஓகேங்களா. ஸோ இப்போ அதர் டீம்ஸ் டிஃபீட் பண்ணுறதுக்கு நிறைய அப்டக்கல்ஸ் இருக்குது. அதாவது பாக்ஸிங் க்ளவுஸ் இருக்குது, அப்புறம் டிஎன்டி, அப்புறம் எந்த ஒரு இருந்துச்சு பாருங்க, கேனான் அது, அப்புறம் இன்னொன்று ஒன்று இருக்குது, அந்த இது பபுள் ஷூட்டர், ஓகேங்களா. இப்போ நம்ம டிஎன்டி வீசிடுறோம் பாருங்க. அங்கே போட்டதும் வெடிச்சிருந்துருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். போட்டோன்னே வெடிக்காது. டிஎன்டி மீன்ஸ் அது கொஞ்சம் டைம் எடுத்து வெடிச்சிரும். பட் இப்போ அதுவே இது கேனனார் இருந்தாக்க அது போய் நேராக மிசைல் எங்கே லான்ச் ஆகுதோ அங்கே வெடிக்கும், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தான் வின் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் வெற்றி. ஓகே, இங்கே பாருங்க, இப்போ பஞ்சிங் க்ளவுஸ் எடுத்துட்டேன் பாருங்க. இங்கே ஒரு ஆர்பிட்டர் இருக்கான் பாருங்க, அவனை அடிச்சு பாரு எப்படி பறந்தானு. ஸோ ஃபஸ்ட்டு க்ரௌனை வெற்றிகரமாக எடுத்துட்டோம், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நமக்கு இன்னும் 4 க்ரௌன் தான் தேவை. ஸோ செகண்ட் மேட்ச் வந்துட்டோம். ஓகே, போகிறோம். இப்போ நம்ம இந்த பாக்ஸிங் க்ளவுஸ், எல்லாரும் பாக்ஸிங் க்ளவுஸுக்கு தாங்க நிற்கிறாங்க. யோ நான் தான் அப்போ எடுக்கலையேச்சோ. என்னடா ஒரு இடத்துல எடுக்க முடியல. இது இப்போ எடுப்போம். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்குற எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானை அதை கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ப்ளீஸ்ங்க சப்போர்ட் பண்ணுங்க சேனலுக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தாக்க தான் இதெல்லாம் பண்ணுங்க, பிடிக்கலனாக்கா ஓகே. லைக் அதாவது இந்த சேனலில் இன்னும் நான் மற்ற ஒரு 3 வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பார்த்து அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள் இது நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறது. ஸோ ப்ளீஸ் கிவ் யூர் சப்போர்ட், ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லீடிங்கில் இருந்தாலுமே யார் வின் பண்ண போகிறான்னு தெரில. கோழியில் ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்னா ரொம்ப க்ளோஸில் தான் இருக்குது. இப்போ அவங்க ஒன்றும் ரொம்ப தூரத்துலனால என்னடா இந்த பக்கம் இந்த அளவுக்கு வந்துட்டோமா, என்ன காணும் அங்கே வராங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தான் வெற்றி போல, வெற்றி 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 மேல் வெற்றி. ஏம்மா தெரிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ வந்துட்டாங்க, இந்த வேகத்தில் வந்தாங்க. தோத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச அவங்க டீமில் எல்லாரும் இருந்திருக்கணும். ஓகே, தேர்ட் மேட்ச். ஸோ இதுலேயும் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்று ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படியே ஆடுற எல்லா மேட்ச்லேயும் வெற்றி வரணும். ஒரு மேட்ச் கூட தோக்கலைன்னா எப்படி இருக்கும், செமையாக இருக்கும்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி ஒரு மேட்ச்சில் தோக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். லைக் இது உங்களுக்கு என்ன மேப் மொத்தமாக அந்த ஸ்டெம்பிள் கைஸ்லேயே பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு பிளாக் டேஷ் என்லெஸ் தான் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். லெஜெண்டரி பிளாக் டேஷு, என்லெஸ் பிளாக் டேஷ் எனக்கு செகண்ட் ஃபேவரட் மேப். மோஸ்ட் ஹார்டஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டெம்பிள் அப்பு எல்லாருக்குமே தான். அதாவது இந்த வீடியோ பார்த்துருக்கேன் யாராச்சும் ஸ்டெம்பிள் அப்பா நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பாப்பா எவ்வளோ பேர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. நான் ஸ்டெம்பிள் அப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், பட் ஸ்டெம்பிள் அப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன அப்புறம் வேறு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டெம்பிள் பாஸ் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். புது ஸ்டெம்பிள் பாஸ் ரேக் த்ரோ எமௌண்ட் உள்ள ஸ்டெம்பிள் பாஸ். ஸோ அது போட்டிருக்கேன், அடுத்த ஸ்டெம்பிள் பாஸும் போட்டுடலாம். ஓகே, குவாலிஃபைடு. இது தேர்டு இதுவா, இன்னும் 2 தான். 2 க்ரௌன், அதாவது 200 க்ரௌன் 100 க்ரௌன் அடித்து ரொம்ப நாள்லாம் ஆகலை, ஒரு
20-30 டேஸ் இருக்கும். 1 மந்த்துக்குள்ளே 200 க்ரௌனுங்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை எனக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து 4th மேட்ச் இருந்தோம். இன்னும் 2 க்ரௌன் தான் அடித்தா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போது போகிறோம். நான் கண்டிப்பாக வின் பண்ணுவேன். நான்லாம் தெரில, வின் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். லைக் எல்லா மேட்சுமே வின் பண்ணிட்டா அப்போ இந்த வீடியோவே ரொம்ப குட்டியோண்டு வீடியோவாக இருக்கும். எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு எதுக்குடா இப்போ இவ்வளோ நாள் ஆச்சுங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிரும் போலையே. ஓகே, ரிட்டர்ன் டைம் ஆச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸிங் க்ளவுஸு செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி பாக்ஸிங் க்ளவுஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ பாருங்க, அடிச்சு பாருங்க ஒன்று பார்த்தீங்களா, திருப்பி விடுவோமா? அவன் என்ன திருப்பி விட்டானையா? என் டீம்மேட்டே என்ன அடிக்கிறான். நான் கூட என் டீம்மேட்டை தான் அடித்தேன். ஓகே, டிஎன்டி எடுத்திருக்கோம். இதை எப்படி பர்ஃபெக்டாக டிஎன்டி யூஸ் பண்ணுறது சொல்கிறதுக்குள்ளே பவர் மாறிடுச்சு. ஓகே, அவனையும் போட்ட சேர்த்து. ஸோ அடுத்த கொலாப் யார் கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபால் அவுட் கூட தான். ஃபால் அவுட் அப்படின்னு ஒரு கேம் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியும். ஃபால் அவுட் அப்டேட் வந்து அதுதான் 0.73. ஸோ அதில் புதுசாக 2 மேப் வருதான் ஃப்ரெண்ட்ஸ். 2 மேப். ஓகே, 2 மேப் வருது இருக்கட்டும். நம்ம பாருங்க, நம்ம இன்னும் இந்த மேட்சும் அது 2 மேப் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ரஷ் அவர் லெஜெண்டரி, இன்னொன்று வந்து இது லேசர் ட்ரேசர் டீம்ஸ். ஓகே, 4th வின்னு போடு. இதுதான் ஃபைனல் மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த 2 மேப்பை பற்றி நம்ம அப்புறமா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த மேட்சில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, எப்படி பறந்த பார்த்தீங்களே? அடி வாங்கலை. ஆக்சுவலி அந்த கார்னரில் நீங்கள் போனீங்கன்னா அடி வாங்க மாட்டீங்க, இந்த கார்னரில் தான் அடி வாங்குவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய பேர் உழுந்துக்கிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட யாருமே இல்லைன்னா நகரவும் இல்லையா? ஓகே, இந்த வாட்டி நம்ம தான் வின் பண்ணுவோம் போலையே. ஏன்னா நிறைய பேர் சர்க்கிளில் நின்றுக்கிட்டே இருக்காங்க. அவங்க சர்க்கிளில் யாருமே இல்லை. எங்கள் ப்ளூ டீமும் எவனுமே நம்மளை தடுக்கவும் வரல. அப்புறம் எதுக்குங்க லேட்டு? ஒருத்தன் வந்து எடுத்து விட்டான். இருந்தாலும் நம்ம வின்னு. என்னடா என் ஃபைனல் க்ரௌண்ட் இப்படி இவ்வளோ ஈஸியாக அடிச்சிட்டேன். கஷ்டமே இல்லைங்க, இந்த மேட்ச் தான் ஒரு சொட்டு கஷ்டம் கூட இல்லை. ஓகே, ஃபைனலி நம்ம 200th க்ரௌண்ட் அடிச்சிட்டோம் எப்படியோ. ஸோ இப்போ இது என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா, அந்த எல்மர் ஃபட் ஸ்கின்னை ஃபஸ்ட் ஆளாக எடுக்கணுங்கிறதுக்காக சும்மா ஆடுறோம். நம்ம 200th க்ரௌண்ட் எடுத்துட்டோம். இதில் தோற்றா கூட நமக்கு அந்த எல்மர் ஃபட் ஸ்கின்னு கிடச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ தோற்றுடணும், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நம்ம டீம் வச்சே சாவடிக்க போமா? பின்ன நம்ம 200th க்ரௌண்ட் பெருசாக எதுவுமே பண்ணல, வின் பண்ணிடக்கூடாதுங்க நம்ம. அவ்வளோதான். எவனும் வராதிங்கண்ணா சர்க்கிள்குள்ளே. இந்த மேட்ச்லேயும் நம்ம தான் வின் பண்ணுவோம் போல. ஏன்டா ரெட் டீம் ஒழுங்கு ஆட தெரியாதுங்களாடா நீங்கள்? பாடி நல்ல வேலை பாம்பு போட்டாங்க. யோ அப்படி தான் அடிக்கணும். நல்லா அடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அடிச்சுக்கிட்டு நான் வரல. இந்த பாக்ஸிங் க்ளவுஸ் எடுத்து உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அடி போட்டு. அவங்களாம் நினச்சிருப்பாங்க நான் இந்த டீமுக்காக விளாட்றேன்னு. நானும் அவங்களுக்குள்ளே விளாட்றேன். அப்போ கூட நம்ம தான். என்னடா இங்கே நம்ம தாங்க வின்னு. 200th 1 க்ரௌண்ட் அடிச்சிட்டோம். ஆக்சுவலி கொஞ்ச நேரம் கூட இவங்க சந்தோஷப்படவும் இல்லை. இங்கே பாருங்க எப்படி டிஎன்டி இருக்கு. ஆக்சுவலி டிஎன்டி விளாட செம்ம ஜாலியாக இருக்குது. அப்படியே போட்டு தோக்கடிச்சிடலாம் போலையே. இங்கே பாரு, இங்கே நிற்க வைக்கலாம். ஆக்சுவலி நான் என்ன அப்போ கூட வரலைங்க அந்த ரெட் டீம் ஆளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.